திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிறது சாதாரண கல்லு கிடையாது. அது தீபத்தூண் தாங்க. இதுக்கு மேல வேற என்னடா ஆதாரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு உள்ள இருக்கிற ஒரு முக்கியமான கல்வெட்டு, அந்த கல்வெட்ட காட்டி தற்போது திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிறது கல்லு கிடையாதுங்க. தீபத்தூண் தான் அப்படின்னு இப்ப ஆதாரப்பூர்வமாக மனுதாரரான ராம ரவிக்குமார் ஒரு முக்கியமான ஆதாரத்த இப்ப எல்லார் முன்னாடியுமே அவரு வச்சிருக்காரு. ஸோ இந்த ஆதாரத்த நம்ம எல்லாருமே இப்ப டீட்டெயிலா கம்ப்ளீட்டாக பார்க்குறப்ப, அங்க திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு உள்ளேயே ஒரு முக்கியமான ஆதாரம் இருக்கு. அதாவது மலை உச்சியில இருக்கிற அந்த கல், சாதாரண கல்லு கிடையாது. கோவிலுக்கு சொந்தமான கல். அது மட்டும் இல்லாம அந்த கல்லுல கார்த்திகை தீபத்தன்று கண்டிப்பாக அது கல்லு கிடையாது. அது தீபத்தூண் தான். அந்த தீபத்தூண்ல நிச்சயமாக தீபம் ஏத்தணும் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு ஆதாரமே திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு உள்ள இருக்கு. அந்த ஆதாரத்த இப்ப தற்போது ராம ரவிக்குமார் அவர் வெளிப்படையாக எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தற்போது ஒட்டுமொத்த திமுகவினர்கள் அதேபோல அந்த தீபத்தூண்ல விளக்கு ஏத்தக்கூடாது அப்படின்னு நீதிமன்றத்துல வாதாடின தர்கா தரப்பு, முக்கியமா கோவில் அறநிலைத்துறை தரப்பு, இப்படி இவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சி அடையிற மாதிரியான ஒரு முக்கியமான விஷயம் கல்வெட்டு ஆதாரத்த பத்தி தான் இப்ப மனுதாரரான ராம ரவிக்குமார் நேற்று அவரு வெளிப்படையாக பேசியிருக்காரு. ஸோ அவர் பேசின அந்த முழு விஷயம் எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவுல பார்க்கலாம். ஸோ அதனால வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடாம மட்டும் பாருங்க. அதாவது திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிற இந்த தீபத்தூண், பல வருஷமா இந்த தீபத்தூண்ல விளக்கு எதுவுமே ஏத்தாம தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கார்த்திகை தீபத்தன்று கீழ இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் இத்தனை வருஷங்களாக தீபம் ஏத்திக்கிட்டும் இருக்காங்க. அந்த தீபம் கார்த்திகை தீபம் அப்படின்னு நினைச்சு தான் எல்லாருமே இத்தனை வருஷங்களாக அந்த உச்சி பிள்ளையார் கோயில்ல தீபத்த ஏத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுவரைக்கும் அங்க இருக்கிற கோயில்ல இருக்கிறவங்க, அதேபோல சுத்தி இருக்கிற மக்கள் யாருக்குமே தெரியல. இங்க ஏத்தக்கூடாது. அங்க மலை உச்சியில இருக்கிற கார்த்திகை தீபத்தூண்ல தான் ஏத்தணும் அப்படிங்கிறது, இப்ப மனுதாரரான ராம ரவிக்குமார் அவர் உட்பட நெறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம தான் இருந்திருக்கு. இப்படி இருக்க இந்த விஷயத்த முதல்ல தற்போது தான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த தான் மனுதாரரான ராம ரவிக்குமார் அவர் இப்ப வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அதாவது திருப்பரங்குன்றம் மலைக்கு உள்ள சுவாமி தரிசனம் பண்றதுக்காக ராம ரவிக்குமார் அவர் போனப்ப அங்க இருந்த ஒரு முக்கியமான கல்வெட்டு, அதேபோல அந்த கல்வெட்டுல எழுதியிருக்க ஒரு சில வாக்கியங்கள தான் படிச்சு பார்த்தேன். அந்த வாக்கியங்கள், அதேபோல அங்க இருந்த பாதி சிதைந்து போன புகைப்படங்கள், அது எல்லாத்தையுமே ஒன்றாக ஒப்பிட்டு தான் பார்க்கிறப்ப தான், அந்த மலை உச்சியில இருக்கிறது சாதாரண தூண் கிடையாது. அதே மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி நிலத்த அளக்கிறதுக்காக போட்ட சர்வே கல்லும் கிடையாது. அந்த கல் இந்த கோவிலுக்கு திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சொந்தமான ஒரு கல் அப்படின்னு கோவிலுக்கு உள்ள இருக்கிற அந்த கல்வெட்டிலேயே பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த கல் கோவிலுக்கு சொந்தமான கல். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை தீபத்தன்று அந்த கல்லுல தீபத்த கண்டிப்பாக ஏற்றப்படணும் அப்படிங்கிறத கோவிலுக்கு உள்ள இருக்கிற ஒரு முக்கியமான இடத்துல கல்வெட்டின் மூலியமாக தான் இத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத மனுதாரரான ராம ரவிக்குமார் இந்த விஷயத்த கோவிலுக்குள்ள பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத இப்ப வெளிப்படையாக அவரு சொல்லியிருக்காரு. அதாவது எல்லாருமே சொல்றாங்கல்ல, பல வருஷமாக கீழ இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் கார்த்திகை தீபத்த ஏத்துவாங்க. மேல இருக்கிற அந்த தீபத்தூண்ல தீபத்த ஏத்துற அந்த விஷயம் இப்ப இருக்கிற மக்கள் யாருக்குமே தெரியல. பல வருஷமாக யாருக்குமே தெரியாம தான் இருந்திருக்கு. ஆனா கோவிலுக்கு உள்ள இருக்கிற ஒரு முக்கியமான கல்வெட்டுல கார்த்திகை தீபத்தன்று மலை உச்சியில இருக்கிற அந்த தீபத்தூண்ல தான் விளக்கேத்தணும் அப்படிங்கிற அந்த முக்கியமான தகவல், அந்த கல்வெட்டு ஆதாரம் கோவிலுக்கு உள்ள இருக்கிற ஒரு முக்கியமான இடத்துல கல் எழுத்தாகவும், அதேபோல ஒரு சில இடத்துல புகைப்படங்கள் கல்வாரியாக புகைப்படம் இருக்கு. அது சரியா தெள்ளத் தெளிவாக தெரியாத மாதிரி கோவிலுக்கு உள்ள அங்கங்க இருக்கு அப்படிங்கிறத தான் பார்த்தேன். அத வச்சு தான் நான் வந்து இந்த வழக்க நீதிமன்றம் வரைக்கும் நான் கொண்டுட்டு போனேன். அதுக்கு முக்கியமான காரணம் கோவிலுக்கு உள்ள நான் பார்த்த அந்த சில கல்வெட்டுகள், ஆதாரங்கள் தான் அப்படின்னு இப்ப மனுதாரர் ராம ரவிக்குமார் எப்படி தனக்கு இந்த விஷயம் முதல்ல தெரிய வந்துச்சு. ஏன்னா இப்ப இருக்கிற பல மக்கள் யாருக்குமே தெரியாது. உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் கார்த்திகை தீபம் ஏத்துவாங்க. அப்படிதான் பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா மனுதாரர் ரவிக்குமார் அவர்தான் இந்த முயற்சிய முதல்ல எடுத்தாரு. கோர்ட் வரைக்கும் போராடி தீர்ப்பையும் வாங்கினாரு. ஆனா இப்ப வரைக்கும் அந்த தீபத்தூண்ல தீபத்த ஏத்த விடல.
ஸோ இந்த விஷயம் எல்லாமே எனக்கு கோவிலுக்கு உள்ள இருந்த ஒரு முக்கியமான கல்வெட்டுல பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத மனுதாரர் ராம ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீதிமன்றம் அவங்க ஒரு அதிரடி உத்தரவையும் பிறப்பிச்சிருந்தாங்க. மலை மேல இருக்கிற அந்த தீபத்தூண் அத வந்து ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணா நிச்சயமாக அது தீபத்தூணா இல்லையா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதற்காக வெகு விரைவில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட போறாங்க அப்படிங்கிறத நீதிமன்றம் சொன்னதையும் ரவிக்குமார் இந்த இடத்துல அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது ஆய்வு பண்ண வர தீபத்தூண ஆய்வு பண்ண வர தொல்லியல் ஆய்வுத்துறை அவங்க கோயிலுக்கு உள்ள இருக்கிற ஒரு சில முக்கியமான கல்வெட்டுகள் அது எல்லாத்தையுமே படிச்சு பார்க்கணும். அங்க இருக்கிற ஒரு சில புகைப்படங்கள் அதை எல்லாத்தையுமே ஒப்பிட்டு பார்த்தா நிச்சயமாக கோவிலுக்கு உள்ளேயே ஆதாரம் இருக்கு. மலை உச்சியில இருக்கிறது தீபத்தூணா இல்ல வேற எது என்ன கல் அது அப்படிங்கிறது இங்க கோவிலுக்கு உள்ளேயுமே தொல்லியல் ஆய்வுத்துறை அவங்க ஆய்வு பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த வழக்குல எது உண்மை, மலை மேல இருக்கிறது என்ன கல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெள்ளத் தெளிவாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதையும் ரவிக்குமார் அவரு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே படிக்கிறப்ப பல இடத்துல எழுத்துக்கள் சிதைந்து போயிருக்கு. ஒரு சில இடத்துல படங்கள் மாதிரி இருக்கிற கல்வெட்டுகள் அது எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, டேமேஜும் ஆயிருக்கு. இது எல்லாத்தையுமே பார்க்குறப்ப மலை உச்சியில இருக்கிற அந்த தீபத்தூண்ல எக்காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலயுமே யாருமே இந்த மாதிரியான ஒரு முயற்சியை எடுத்து தீபத்தை ஏத்திடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக கோவிலுக்கு உள்ள இருந்திருக்க இந்த ஆதாரத்தை அழிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா, அது மலை மேல இருக்கிறது தீபத்தூண் தான் அப்படிங்கிறதுக்கு முழுக்க முழுக்க முக்கியமான ஆதாரம் கோவிலுக்கு உள்ளேயே இருக்கு. அத மக்கள் எல்லாருமே பார்த்து மலை மேல இருக்கிறது தீபத்தூண், கார்த்திகை தீபத்தன்று அங்க தீபம் ஏத்தணும் அப்படிங்கிற அந்த விஷயம் மக்கள் எல்லாருக்குமே தெரிய வந்துடுச்சு அப்படின்னா, எல்லாருமே கார்த்திகை தீபத்தன்று இங்க உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்தாம மலை உச்சியில ஏத்தணும் அப்படின்னு இப்ப எல்லாருமே போராடுற மாதிரி போராட ஆரம்பிச்சுருவாங்க. மக்கள் எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிடும். இது எப்பயுமே நடக்கக்கூடாது. அதனால மக்கள் யாருக்குமே உண்மை தெரியக்கூடாது அப்படின்னு கோவிலுக்கு உள்ள இருக்கிற அந்த ஆதாரங்கள் அழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரியும் அந்த கல்வெட்டுக்கள பார்க்குறப்ப தேவையில்லாம யாரோ அத டேமேஜ் பண்ணியிருக்காங்க, பாதிப்பு அடைய வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த கல்வெட்டுகள பார்க்குறப்ப தெரியுது அப்படிங்கிற மாதிரி ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த லிஸ்ட்ல இங்க திருப்பரங்குன்றம் கோவில் மட்டும் கிடையாது. ராஜராஜ சோழன் காலத்துல கட்டப்பட்டிருந்த பல கோயில இழுத்து மூடியிருக்காங்க. திருப்பணி எதுவுமே பண்ணாம, கோவில் நன்கொடைகள் எல்லாத்தையுமே திமுக அவங்க கைவசம் எடுத்துக்கிட்டு, தமிழக அளவுல புதுப்பிக்க வேண்டிய நெறைய கோயில்கள இழுத்து மூடியிருக்காங்க. பாழடைஞ்சு போக வச்சிருக்காங்க. முக்கியமா ராஜராஜ சோழன் அவருடைய காலகட்டத்துல கட்டப்பட்ட கோவில்கள் தமிழ்நாட்டுல நெறைய இருக்கு. அந்த கோவில்கள் எல்லாமே பராமரிப்பு இல்லாம இடிஞ்சு போய் மோசமாக இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கு. அந்த கோவில் எல்லா கோவில்களுமே எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோ, அதே மாதிரி திருப்பரங்குன்றம் கோவிலையுமே அந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு தள்றதுக்கான எல்லா ஏற்பாடு வேலையும் தான் இப்ப திமுக அரசு, திராவிட அரசு அவங்க செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நேரடியான குற்றச்சாட்டையுமே மனுதாரர் ரவிக்குமார் அவரு பதிவு பண்ணியிருக்காரு. அதேபோல இந்த வழக்கு நேத்து விசாரணைக்கு வந்திருந்தப்ப, இத்தனை நாட்களா அது கல்லு, கல்லு அதாவது சர்வே கல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒட்டுமொத்த திமுகவினர்கள், அதேபோல அரசு, வக்கீல், தர்கா தரப்பு, முக்கியமா அறநிலைத்துறை அவங்க எல்லாருமே தற்போது அது ஒரு காலத்துல சில சித்தர்கள், முனிவர்கள் இருட்டு நேரத்துல பயன்படுத்தின ஒரு தீப கல்லாக இருக்கலாம். அதாவது கார்த்திகை தீபத்தன்று ஏத்தக்கூடிய ஒரு கல் கிடையாது. ஆனா, அங்க இருக்கிற சித்தர்கள் அவங்க பயன்படுத்தின ஒரு தீப கல்லாக இருக்கலாம். அதுக்காக அது கார்த்திகை தீபத்தன்று ஏத்தக்கூடிய தீபத்தூண் கிடையாதுங்க அப்படின்னு இப்ப அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க நீதிமன்றத்துல. அதாவது தொல்லியல் ஆய்வுத்துறை அவங்க வந்து ஆய்வு பண்ணாங்கன்னா நிச்சயமாக அது வந்து சர்வேக்கள் கிடையாதுங்க. அது தீபத்தூண் தான் அப்படிங்கிறது நிச்சயமாக ஆய்வின் முடிவில் 100% தெரிய வந்துடும். அப்ப அது தீபத்தூண் தான் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடும் அப்படிங்கிறதுக்காக இப்ப புதுசா இந்த உருட்டு உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. சித்தர்கள் அவங்க அந்த காலத்துல அவங்க மலை மேல போய் அந்த இடத்துல கூட்டம் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதுக்காக அவங்க கட்டப்பட்ட கல், இந்த மாதிரியான கல் தமிழ்நாட்டுல நெறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப புதுசா இந்த ட்ராக்ல உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழக அரசு, அதேபோல தர்கா தரப்பு, முக்கியமா அறநிலைத்துறை எல்லாருமே ஒரே நேரத்துல இந்த மாதிரி பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பரபரப்பான முக்கியமான நேரத்துல தான் மனுதாரர் ரவிக்குமார் கோவிலுக்கு உள்ளேயே அது வந்து தீபத்தூண் தான் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஆதாரங்கள் இருக்கு. அந்த ஆதாரங்கள் எல்லாமே கொஞ்சம் சிதைஞ்சு போயிருக்கு. தொல்லியல் ஆய்வுத்துறை அதையும் ஆய்வு பண்ணாங்கன்னா நிச்சயமாக அங்க இருக்கிற ஆதாரங்கள கண்டெடுக்கலாம். நிச்சயமாக அப்ப எல்லாருமே ஒத்துக்குவாங்க. அது மலை மேல இருக்கிறது தீபத்தூண் தான் அப்படிங்கிறத. இப்ப ரவிக்குமார் கோவிலுக்குள்ளேயே ஆதாரம் இருக்கு, கல்வெட்டு ஆதாரம் இருக்கு அப்படின்னு வெளிப்படையாக அவரு சொல்லியிருக்காரு.
அதனால இந்த வழக்குல தற்போது எதிர்வாதிகளாக செயல்பட்ட எல்லாருக்குமே மனுதாரர் ரவிக்குமார் அவர் குடுத்திருக்க இந்த ஆதாரம், முக்கியமான ஸ்பீச் இது எல்லாமே அவங்க எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி தான் ஏற்படுத்தியிருக்கு. நிச்சயமா இந்த விஷயம் வெளிய வந்தா, அது தீபத்தூண் அப்படிங்கிறது கண்டிப்பாக 100% நிரூபிக்கப்படும். அந்த வகையில அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.